ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம வடகறி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் டிஃபனுக்கு வடகறி செய்யணுன்னாலே அதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அது பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சி அதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம அது ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் வெங்காயம், தக்காளி, இந்த தாளிக்கிற ஐட்டம்லாம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் இது மட்டும்தான் தேவைப்படும். கண்டிப்பாக புதினா தேவைப்படும். நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. வடகறி செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து நான் அதை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிட்டேன். இந்த வடகறி செய்கிறதுனாலே பார்த்திங்கன்னா, அந்த மாவை அரைச்சிக்கிட்டு, இந்த கடலைப்பருப்பை மாவை அரைச்சிக்கிட்டு ஒன்று வடை மாதிரி பொரித்து எடுத்து அது குழம்புல சேர்த்து பண்ணுவோம். இல்லைன்னா ஆவி கட்டி பண்ணுவோம். இந்த கடலைப்பருப்பை இட்லி பாத்திரத்தில் ஆவி கட்டி பண்ணுவோம். இந்த மாதிரி தான் வடகறி பண்ணுவோம். அதனால் டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பண்ணுறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் பண்ணுறேன் பாருங்கள். குக்கரில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு 2 விசில்லையே உங்களுக்கு இந்த வடகறி ரெடி ஆகிடும். நீங்கள் ஒரு குக்கரில் எண்ணெயை போட்டு அந்த தாளிக்கக்கூடிய மசாலா பொருளை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டு கண்டிப்பாக புதினா போட்டுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வேக விட்டாலே போதும். என்கிட்ட புதினா இல்லாததுனால நான் கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். வெங்காயம் அதிகமாக வேக தேவையில்லை. வடகறினாலே கண்டிப்பாக புதினா ஆட் பண்ணணும். அதுதான் நல்லா வாசனை, ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். என்கிட்ட இல்லாததுனால அதை நான் சேர்க்கலை. இந்த வெங்காயம் பாருங்கள், இந்த பதத்துக்கு வேக வச்சா போதும். இப்போ நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வடகறி கடலைப்பருப்பை மட்டும் வச்சு செய்கிறது இல்லைங்க. நம்ம இன்னொரு விதமாகவும் செய்யலாம். அது வேறு ஒன்றும் இல்லை, ரவை தான். ரவையை வச்சு கூட நம்ம இந்த குழம்பு செய்யலாம். நல்லா வறுத்துட்டு அதை போட்டு செஞ்சால் சேம் அதே வடகறி மாதிரியே தான் இருக்கும். நான் அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். இப்போ இதுக்கு தேவையான தக்காளியை கூட சேர்த்துக்கலாம். தக்காளி எவ்வளோ வெங்காயம் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நிறைய சேர்த்துட்டாலும் கொஞ்சம் புளிப்பாயிடும். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும். நல்லா மசிகிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கின வெங்காய தக்காளியை ஒரு ஓரமாக வதக்கி விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயில் நான் வெறும் மிளகாத்தூளுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் ஏன் இந்த எண்ணெயில் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன்னா, அப்போ தான் நம்ம எண்ணெயில் அந்த மிளகாத்தூள்லாம் வதங்கும் போது தான் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கலராக இருக்குங்க. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு தேவையான அளவு அந்த மசாலாக்கெல்லாம் கொதிக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி போட்டு மூடி போட்டு விடலாம். இதுக்கிடையில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா கடலைப்பருப்பு, அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் கரெக்டான அளவுக்கு போட்டுக்கோங்க. மொத்த குழம்புக்கும் சேர்த்தா மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம இது ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரவை பதத்துக்கு ரொம்ப நைஸாலாம் வேண்டாம், எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம அதான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே கடலைப்பருப்பை வடை மாதிரி பொரிச்சு எடுத்து பண்ணுவோம், இல்லைன்னா ஆவியில் போட்டு பண்ணுவோம். இது ரெண்டுமே இல்லாமல் நமக்கு ஈஸியாக செய்கிறதுக்கு என்னென்னா, இந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு பார்த்திங்களா, அதே டைமில் பக்கத்து அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. தோசை தவா வச்சுட்டு அந்த கடலைப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம அடை மாதிரி தட்டி வச்சுக்கலாங்க ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா ஒரு தோசை அடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு இது சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு அதிகபட்ச டைமே ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும்.
பசங்க ஸ்கூல் போகிற டயத்துக்குள்ளே நம்ம டிஃபனுக்கு இது ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணிடலாம். மோஸ்ட்லி அதுக்காக தான் நான் பெரும்பாலுமே இந்த வடகரினாலே நம்ம ஏன் வந்து அவாய்ட் பண்ணுறோன்னா, இது நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுக்குன்றதுனால தான் நம்ம வந்து இது செய்யறதே கிடையாது. வழக்கம் போல் எப்பவும் போல் இந்த சாம்பார் சட்னிலே செஞ்சு விட்டுருவோம் நம்ம. நீங்கள் வந்து ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தவாவில் போட்டு அடை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுட்டு அந்த மிக்சியில் இந்த அடையுமே வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு பக்கத்தில் கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா அந்த தண்ணி, அதில் போட்டு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். கிளறிட்டு அதே மாதிரி தான் பிரியாணிக்கு எப்படி குக்கரில் செய்கிற பிரியாணிக்கு நம்ம விசில் விடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஒரு 2 விசில் விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். விசில் விட்டு இறக்கும்போது சூப்பரான வடகறி ரெடி ஆகிடுங்க. இது பாருங்கள் 2 விசில் விட்டாலே போதும். 2 இல்லாட்டி 3 விசில் விடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து குக்கர்லேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் திக்கான பதத்தில் தான் இருக்கும். நீங்கள் இப்படியே சாப்பிட்றதாலும் பரவாயில்ல, இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்துலேயே ஒரு சுடுதண்ணி காய வச்சுக்கோங்க. சுடுதண்ணி காய வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதால என்னால் அதுக்கு சரியாக ஊற்ற முடியல. ஒரே கையில் வீடியோ வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் அந்த குழம்பு வச்சு ஊற்றிட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.